அண்ணன் அன்புமணி, அண்ணன் திருமாவளவன், அண்ணன் சீமான். நேரா அவங்க 3 பேருக்கு மட்டும் பிறந்த நாள் வாழ்த்து சொல்றாரு. அப்படின்னா 3 பேருக்கு சரண்டர் ஆகிறாரு, 3 பேருக்கு காட்டிங் விடுறாரு. வணக்கம். தமிழ் சினிமாவில் உச்சத்தில் இருக்கும் நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் பாதையில் அடியெடுத்து வைத்திருக்கிறார். தனது கடைசி படமான கோட் திரைப்படத்தில் கேப்டன் அவர்களை காட்டுவது சம்பந்தமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். இது சம்பந்தமா கேப்டனுடைய விசுவாசிகள் மற்றும் ரசிகர்கள் வந்து ஒரு அரசியல் லாபத்திற்காக தான் செய்யறாரு, கேப்டனை பயன்படுத்துறாரு அப்படின்னு கடுமையா விமர்சனம் பண்றாங்க. அதை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப நடிகர் விஜய் அவர்கள் சினிமா துறைக்கு வந்து ஏறக்குறைய ஒரு 33-34 வருஷம் இருக்கும். அவர் வந்து இதுவரை பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கேப்டன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படத்துலையும் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை எடுத்து சொல்லுவார். அந்த மாதிரி எந்த படத்துலையும் விஜய் சொன்னதில்லை. அது ஏன் சொன்னதில்லைன்னு கேட்டிங்கன்னா, அதில் மக்கள் பிரச்சனை பற்றி பேசினா இப்போ ஒரு பிரச்சனை வரும், நம்ம படம் விடாமல் போயிடும் அப்படின்ற பயத்தில் செய்ய மாட்டார். அதெல்லாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சில நடிகர்கள் வந்து மக்களுக்கு வந்து நலத்திட்டங்கள்லாம் செய்வாங்க. மக்கள் பிரச்சனைக்கு வந்து அப்பப்போ ஏதோ ஒரு உதவி செய்வாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் நம்ம சூர்யா, கார்த்தி, இந்த கேபிஒய் பாலாவா, சின்னத்திரை பாலா, அந்த மாதிரி சார் வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த நலத்திட்ட உதவிகள்லாம் செய்வாங்க. அந்த மாதிரி விஜய் செய்ய மாட்டார். ஏன்னாக்க ஒரு பணத்தை வந்து செலவு பண்ண கொடுக்கறதுக்கு மனசு வராது. இன்னைக்கு வந்து அதிகமாக சம்பளம் வாங்குறவர் தான், ஆனால் அதை செலவு பண்ண அவருக்கு மனசு வராது. அதனால் அவர் அந்த மாதிரி செய்யவே செஞ்சதில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளின் தவறான ஒரு முன்னெடுப்புகளுக்கு வந்து பகிரங்கமாக எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. சினிமாலே பல பேர் இருக்காங்க அந்த மாதிரி. அது யாரும் நம்ம சித்தார்த், அதே சூர்யா, பிரகாஷ்ராஜ் போன்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் பிரச்சனைக்கு வந்து அரசியல்வாதிகள் எடுக்கிற தவறான முடிவுகளுக்கு வந்து கடுமையாக எதிர்ப்பாங்க. அந்த மாதிரி விஷயமும் செஞ்சதில்லை அவர் விஜய் செஞ்சதில்லை. அப்படி வந்து மக்களுக்காகவோ தன் தொண்டர்களுக்காக யாருக்காக எதையுமே ஒரு நினைத்து கூட பார்த்தாலும் எதுவும் அவர் செஞ்சதில்லை. அது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்பமாக சுயநலமாக பார்த்தீங்கன்னா தன் குடும்பத்தில் தன் மனைவிகளுக்கு அது கூட நல்ல ஒரு கணவனாக இருந்ததாகவும் வரலாறு இல்லை. அதை பற்றி விமர்சனங்கள் நிறையா இருக்குது. அடுத்து ஒரு பெற்றோர்கள் நல்ல பிள்ளையாகன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு இருந்ததில்லை. தன்னை வளர்த்து ஆளாக்கிய தன்னை உருவாக்கிய ஒரு கேப்டன் அவர்களுக்கு ஒரு நன்றி விசுவாசமாக நடந்தாரான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு இருக்கலை. அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் ரசிகர்கள்கிட்ட வந்து நல்ல முறையில் நடந்துட்டாருன்னா அதுவும் கிடையாது. ரசிகர்களாக மட்டும் தான் வச்சிருப்பார், பக்கத்துலேயே நெருங்க விட மாட்டார். விழுப்புரத்தில் ரசிகர் மன்றத்தை சார்பாக ஒரு கூட்டம் போட்டாங்க. அந்த கூட்டத்தை வந்து ரசிகர்களை கொஞ்சம் முண்டியடிச்சு முன்னால் வந்தாங்க. உடனே ஒரு பேக்கில் கதவை திறந்து காரில் ஏறி கிளம்பி போயிட்டாரு. அப்படி வந்து ரசிகர்களும் ஒரு ஸ்டெப்பில் தான் வச்சிருப்பார், கீழே தான் வச்சிருப்பார், பக்கத்தில் அலோவ் பண்ண மாட்டார். அந்த மாதிரி ஒரு சிந்தனை உள்ளவர். ஏன் இன்னைக்கு திடீர்னு அரசியல் பிரவேசம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க சில கட்சிகள் வந்து எங்கள் கட்சிக்கு வந்து ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுங்க, வயசு கொடுங்க அப்படின்னா வந்து நான் இடி ரைடு விடுவோம், வருமான வரித்துறை ரைடு விடுவோம் அப்படின்னு ஒரு பயம், சம்பாதிச்ச பணம் வந்து போயிருமோன்னு ஒரு பயத்தில் பதட்டத்தில் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு அரசியலில் இறங்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. சரின்ட்டு அரசியலில் வந்து படி எடுக்க வைக்கிற முடிவுக்கு எடுத்துட்டாரு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா மக்கள்கிட்ட அடுத்து நம்ம அரசியல் நகர் அடுத்து ஆரம்பிக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறாரு, மாணவர்களுக்கு முதல் மதிப்பெண் 2ஆம் மதிப்பெண்ணு பரிசு கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது அரசியல் ஆரம்பிக்கிறாரு. அதை மக்களுக்காகலாம் கிடையாது, அந்த மாணவர்களோட வளர்ச்சிக்காக அது கிடையாது. அவரை வந்து புறமட் பண்ணிக்கிறாரு. என்ன பண்ணுறாரு, அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லுங்க, ஓட்டுக்கு வந்து பணம் வாங்க வேண்டாம், பணம் வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அந்த மாணவர்கள்ட்ட சொல்லி கொடுக்குறாரு. அப்போ அந்த பணம் கொடுக்குற ஃபார்முலா வந்து திருமங்கலம் ஃபார்முலா, அது வந்து பல வருடம் ஆகி போயிடுச்சு. அதுக்கு பின்னால் பல தேர்தல் தமிழ்நாட்டில் நடந்துச்சு. மக்களுக்காக அந்த விஷயத்த சொல்றவர் ஏற்கனவே சொல்லியிருக்கணும், பணம் வாங்கிட்டு யாரும் ஓட்டு போடாதீங்கன்ட்டு. அப்போ வந்து மக்களை பற்றிலாம் ஒரு கவலை இல்லை. இன்னைக்கு நம்ம அரசியலுக்கு வரணும்னாக்க நம்ம செலவு பண்ண முடியாது. அப்படிங்கும்போது இப்போ என்ன பண்ணுறாரு, பணத்தெல்லாம் வந்து வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு தனக்கான ஒரு பாதை அமைக்கிறாரு. தவிர மக்களுக்கான அது பாதை கிடையாது, மக்களுக்கான நல்வழி கிடையாது. தனக்கு நல்வழி உருவாக்குறாரு. யாரும் பணம்லாம் கேட்டுறாதீங்க அப்படி அக்கறை இருக்கணும், ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருப்பாங்க. அது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த புயல் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்க தூத்துக்குடியில் போய் நேரடியாக போய் செஞ்சார். பார்த்தீங்களா, நீங்கள் பெரியாரை படிங்க, அம்பேத்கரை படிங்க, காமராஜரை படிங்க பார்த்தீங்களா, இன்ன வரைக்கும் அவங்க பற்றி இவரே படிக்க தெரியாது, இவருக்கு அவங்களை பற்றி தெரியாது. அப்படி இன்ன வரைக்கும் செய்யாமல் இப்போ செய்யாதுன்னா அது ஒரு அரசியல் நபர்களுக்காக தான். தமிழ் திரையுலகிலும் சரி, தமிழ் அரசியல்லையும் சரி, கேப்டனுங்கிற ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு இந்த உடல்நல சரியில்லை இல்லாததுக்கு ஒரு விசாரணை விசாரிச்சதில்லை, ஒரு அறிக்கை விட்டதில்லை, ஒரு பிறந்த நாள் வாழ்த்து சொன்னதில்லை, மற்றபடி அந்த தம்பிங்க சினிமாவுக்கு வரும்போது தம்பிகளுக்கு ஒரு வாழ்த்து சொன்னதில்லை, எதுவுமே சொல்லாதவர் இன்னைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற சுச்சுவேஷன் வந்த உடனே அரசியல் எவ்வளோ தலைவர்களாக இருக்காங்க, ஆனால் குறிப்பிட்ட 3 பேருக்கு மட்டும் பிறந்தநாள் வாழ்த்து சொல்றாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் அன்புமணி, அண்ணன் திருமாவளவன், அண்ணன் சீமான். ஏன் அந்த 3 பேருக்கு சொல்றாருன்னா, சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வரும் நடிகர்களை கடுமையாக விமர்சனம் பண்றவங்க எதுக்கு 3 பேர் தான்.
இந்த 3 பேரும் நடிகர்கள் அரசியலுக்கு வருவதை கடுமையாக விமர்சனம் பண்றவங்க எதிர்க்கிறாங்க. அப்படி எதிர்க்கும்னால நமக்கு அந்த பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படின்னு தான் எவ்வளோ பெரிய தலைவர்கள்லாம் இருக்கிற தமிழ்நாட்டில் அவங்களெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியல. நீதான் அவங்க 3 பேருக்கு மட்டும் பிறந்த நாள் வாழ்த்து சொல்றாரு. அப்படின்னா தான் 3 பேருக்கு சரண்டர் ஆகிறாரு, 3 பேருக்கு காரணம் விழுகிறாரு. இவர் எப்படி மக்களுக்கு நல்லது செய்ய போறாரு? சரிங்களா? அடுத்து பார்த்தோம்னா இந்த ஏன் அந்த கோட் படத்துல கேப்டனை காட்டுறாருங்கிறது ரசிகர்கள் மக்கள்லாம் ஒரு பொதுமக்கள்லாம் அவர் மேல வெறுப்பு வரும்னா அது உண்மையான காரணம் தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் அவர் கேப்டனோட குடும்பத்தை ஒரு திரும்பி கூட பார்த்ததில்ல. கேப்டன் இருக்கிற வரைக்கும் கேப்டன் இருந்த பின்னால ஒரு கிடைத்த பேரையும் புகழையும் பார்த்துட்டு அதை வச்சு நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னாக்க படத்துல காட்டோம்னா என்ன பண்ணுவாங்க? கேப்டனோட ரசிகர்கள் 10 வருஷமா கேப்டன் திரையில பார்த்ததுல அவங்களாம் வருவாங்க. அதை பார்த்து பொதுமக்களும் வருவாங்க. நல்ல ஒரு நமக்கு ஒரு ப்ரோமோட் கிடைக்கும். அதை அப்படி நம்ம அரசியலுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு குறுக்கு புத்தியில ஒரு அல்ப சிந்தனையில தான் அவர் அந்த கேப்டனை வந்து பயன்படுத்திக்க நினைக்கிறார். இது வரைக்கும் கண்ணுக்கே தெரியாத கேப்டன் இப்ப எப்படி தெரிகிறாரு? சுயநலத்துக்காக யாருக்கு காலையும் எந்த நேரத்தில் விலகக்கூடிய ஆளுங்கிறது நமக்கு இப்ப தெரியுது. மாணவர்களுக்கு இன்ன வரைக்கும் கொடுக்காம எப்படி கொடுக்குறாரு, இப்ப இவங்க 3 பேருக்கு எப்படி வாழ்த்து சொல்றாரு. அவர் இப்ப இந்த சமயத்துல கேப்டன் தேவைப்படுறாரு, அவருடைய பேர் புகழ் தேவைப்படுது. அதனால டைரக்டர் வெங்கட் பிரபு அவர்களை 6 முறை அனுப்பி வைக்கிறார். அப்ப தனக்காக எதையும் சரி எவ்வளவு சீப்பா கூட செய்யக்கூடிய ஒரு மனிதன் இந்த விஜய். வேற யாரை பத்தியுமே கவலைப்பட மாட்டார். ரசிகர்களையோ அப்பா அம்மாவையோ கட்டண மனைவியோ தன்னை தூக்கிட்டு வர யாரை பத்தியும் கலவு பண்ண மாட்டார். தன் சுயநலத்துக்காக எந்த நேரத்தில் யாருக்காலையும் விலகக்கூடிய இவர் நாளைக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு மட்டும் நன்றி விசுவாசம் நினைச்சு பாப்பாரா? கண்டிப்பாக பார்க்க மாட்டார். அதனால் விஜய் வந்து தவிர்க்கப்பட வேண்டியவர் அரசியலில். சினிமாவில் அவர் கொண்டாடலாம், ஆனால் தமிழக அரசியல் வரலாறில் விஜயெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டியவர். இதை நீங்க நல்லா யோசித்து சிந்திச்சு பாருங்க. சிந்திச்சு பார்த்து நீங்களே வந்து அவருக்கான ஒரு ஸ்டாண்ட் நீங்களே எடுங்க. நன்றி.